ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்திருங்க. அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்க தான் போயிருந்தோம். போகும்போது ஏதாவது செஞ்சு கொண்டு போகலான்னு கேட்டதுக்கு அம்மா வந்து பால் சுறா புட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இதை கொடுக்கும்போது குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து பால் நல்லா சுரக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் இதை வீடியோவே எடுத்து போடுறேன். உள்ளபடி எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி செஞ்சாங்கங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு மூடி போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மீனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே என்ன ஆகும், தண்ணியெல்லாம் கொதிச்சிடும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மஞ்சத்தூளும் மீனையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு அப்படியே ஆவியில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருங்க. 10-12 நிமிஷம் கூட ஆகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து இந்த மீனை ஆற விட்டுட்டு அதில் இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதுக்கப்புறமா நம்ம சமைக்க போயிடலாங்க. கடாயை வச்சுட்டு நல்லா சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காயட்டுங்க. நைஸாக வெட்டின இஞ்சி 1 ஸ்பூனும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூண்டும் அதுவும் நைஸாக வெட்டியிருக்கட்டும். எல்லாமே நைஸாக வெட்டணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதை போட்டு நல்லா வதக்கிட்டு சோம்பு தூளுங்க, அதை இடித்த சோம்பு அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. பச்சை மிளகா கம்மியாக தான் போட்டாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பால் கொடுக்குறவங்களுக்கு தாங்க தராங்க, அதனால் காரம் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் வேணால் காரம் ஆட் பண்ணிங்க நல்லா. அதே போல் நல்லா ஃபைனாக வெட்டின வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருந்த இந்த மீனை வந்து இப்போ ஆறிடுச்சு இல்லைங்களா, அந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெங்காயத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருங்க. க்ளீன் பண்ண மீனையும் இதோடு போட்டு நல்லா பிரட்டுங்க. அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் பிரட்டிட்டு கடைசியாக பெப்பரை போட்டு இறக்கணும்னா அட்டகாசமான பால் சுறா புட்டு ரெடிங்க.